வணக்கம். இன்று மைசூர் பாக் இனிப்பு எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். அதற்கு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப்பு, சர்க்கரை 3 கப்பு, நெய் 2 கப்பு. ஒரு அகலமான பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு அதில் 3/4 கப்பு தண்ணீரை ஊற்றி கரைய விடணும். கரண்டியால் அப்படியே இடைவிடாது கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரத்தில் கரைஞ்சிடும். சர்க்கரை கரைய ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 8 நிமிஷம் மிதமான அனலில் கொதிச்சா போதும். அதன் பிறகு மாவை ஒரு கரண்டியாக அதில் போட்டு கலக்கணும். மொத்தமாக போட்டால் சில நேரத்தில் கட்டி தட்டிடும், அப்புறம் கலக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிறது சுலபமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேசக்கரண்டி அளவு போட்டுக்கிட்டே இருந்தால் சரியாக இருக்கும். ஸ்டவ் மீடியமாகவே வைக்கணும். இடைவிடாத கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா மாவு சட்டுன்னு வெந்துடும். எல்லா மாவும் சேர்ந்து வெந்துட்ட பிறகு நெய்யை 2 கரண்டியாக ஊற்றி கலக்கணும். நெய் ஊற்றும்போது மாவு நுரைச்சி வரும். அப்படியே நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா நெய்யை மாவு இழுத்துக்கும். அதன் பிறகு மறுபடியும் ஒரு 2 கரண்டி நெய்யை ஊற்றி கலக்கணும். அடி பிடிக்காத கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 4 முறை இந்த மாதிரியே நெய்யை ஊற்றி கலர வேண்டியிருக்கும். இதே மாதிரி எல்லா நெய்யும் மாவுடன் கலந்த பிறகு நல்லா நுரைச்சி வரும். நெய் தடவி ஒரு பேனில் கொட்டி சமச்சீராக அப்படி தட்டி விட்டால் போதும், பரவிக்கொள்ளும். அல்லது ஒரு கரண்டி எடுத்து லேசாக அப்படி நிரவி விட்டால் கூட போதும். ரொம்ப அழுத்த வேண்டாம். ஜஸ்ட் லேசாக அப்படி நிரவி விடணும். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து துண்டு போட்டுக்கலாம். ரொம்ப ஆறிட்டாலும் கல் மாதிரி அப்படியே இறுகி போயிடும். துண்டு போடுறது கஷ்டமாக இருக்கும்.
ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். வேண்டிய அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா இப்போது? நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.